உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம். எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத, பாதுகாப்பான பணச்செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம். பனை நுங்கு, வெயில் காலத்திலே நாம் நுங்கு சாப்பிடுவது வழக்கம். அது குளிர்ச்சி தரக்கூடியது. அது மட்டுமல்லாமல் அதனுடைய நீர் மேலே தடவுகின்ற பொழுது வெயிலினாலே ஏற்பட்ட வேர்க்குருவை அது போக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பதை நாம் அறிவோம். இந்த பனை ஓலையை தீயிலிட்டு கொளுத்தி கரியாக்கி அதை சலித்து வைத்து கொண்டு வெறுக்கடி அளவு எடுத்து தேனோடு குழைத்து காலை மாலை என்று இரு வேளையோ அல்லது தேவைப்படுகின்ற பொழுது ஓரிரு வேளையோ உள்ளுக்கு சாப்பிடுவதனாலே இந்த ஹிக்கப் என்று சொல்லக்கூடிய தொடர் விக்கலை போக்கக்கூடியதாக இது விளங்கும். அதனோடு கூட வாந்தி, வாமிட்டிங் என்று சொல்லக்கூடிய குமட்டல், நௌசியா என்று சொல்லக்கூடிய குமட்டல், வாந்தி இவற்றையும் போக்குவது மட்டுமல்லாமல் வயிற்றில் இருக்கின்ற வாயுவை வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக, வயிற்று எரிச்சலை தணிக்கக்கூடிய ஒன்றாக இந்த பனை ஓலையினுடைய சுட்ட சாம்பலும் தேனும் கலந்த மருந்து ஒரு அற்புதமாக நமக்கு பலன் தரும் என்பதை மனதில் வைத்து பயன்படுத்துதல் வேண்டும். அன்பான நேயர்களே, அலோவேரா என்று நாம் ஆங்கிலத்திலே சொல்லுகின்ற சோற்று கற்றாழை, ஒரு பெரிய மடல் சோற்று கற்றாழை எடுத்து அதனுடைய மேல் தோலை சீவிவிட்டு உள்ளிருக்கின்ற சோறு பகுதியை மட்டும் எடுத்துக்கொண்டு அதனோடு ஒரு பிடி அளவு லேசாக வறுத்த வெந்தயத்தை இரவு நேரத்திலே இடித்து வைத்துவிட்டு காலையிலே இந்த சோற்று கற்றாழையும் வெந்தயமும் சேர்ந்த கலவையை தலைக்கு தாராளமாக தடவி வைத்திருந்து 2 அல்லது 3 மணி நேரம் கழித்து சில்லென்ற நீரினாலே தலைக்கு குளிப்பாட்டுவதனாலே இந்த பைத்தியம் என்று சொல்லக்கூடிய வெறி என்பது அடங்கும். உன்மத்தம் என்று சொல்லக்கூடிய மனநிலை மாற்றத்திலே இருந்து அவர்களுக்கு விடுதலை ஏற்படும். குறைந்தது 15 நாட்களாவது நாம் இப்படி செய்வதனாலே இந்த பைத்தியம் என்கின்ற நிலையிலே இருந்து அவர்களுக்கு நல்ல தெளிவை தரக்கூடிய ஒன்றாக சோற்று கற்றாழை வெந்தயம் கலந்த தலை குளிப்பு என்பது ஒரு அருமருந்தாகும் என்பதிலே ஐயமில்லை. அன்பான நேயர்களே, மூக்கியா மதராசப்பட்டனா, மூக்கியா மதராசப்பட்டனா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது முசு முசுக்கை என்று தமிழிலே சொல்லப்பெறுவது அயிலம் என்று கூட இதற்கு ஒரு பெயர், முசு முசுக்கை. இந்த முசு என்பது வடமொழி சொல். 2 முறை முசு முசு என்று இதிலே சொல்லப்பட்டு இருப்பதனாலே தமிழிலே இதற்கு முசு முசு கை என்று சொன்னார்கள். முசு என்று சொல்லுகின்ற பொழுது வடமொழியிலே குரங்கு என்று பொருள் பெறும். 2 முறை முசு முசு என்று சொல்லுகின்ற பொழுது இரு குரங்கு என்று பொருள் வருகிறது. இதனுடைய இலையினுடைய வடிவம் குரங்கினுடைய கைகள், அத்துணை விரல்களையும் சேர்த்தது போல ஒரு உருவத்தை பெற்றிருப்பதனாலே வடமொழியிலே இதற்கு முசு முசுக்கை என்று சொன்னார்கள். தமிழிலே இரு குரங்கின் கை என்று கூட இதற்கு ஒரு பெயரை சொல்லியிருக்கிறார்கள். இந்த முசு முசுக்கை நெஞ்சக சளியை கரைத்து வெளித்தள்ளுகின்ற ஒரு எக்ஸ்பெக்டோரண்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. அதோடு கூட நுரையீரலை பற்றிய அடாது பற்றி இருக்கின்ற சளியை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக மியூக்கோ ப்ரூலண்ட் என்கின்ற வகையிலே, டீகன்ஜஸ்டன்ட் என்கின்ற நிலையிலே இந்த முசு முசுக்கை நமக்கு மருந்தாகி பயன் தருகிறது. சாதாரணமாக கல்யாண முருங்கை இலை போல
இதை அடையிலே இட்டு அரிசி மாவிலே சேர்த்து அடையாக நாம் சாப்பிடுகின்ற நிலையிலே நெஞ்சக சளியை கரைக்கின்ற ஒரு உணவிலே மருந்தாக அது விளங்குகிறது. இதை தீநீராக நாம் பருகுகின்ற பொழுது இது ஒரு அஸ்ட்ரிஞ்சன்ட் என்று சொல்லக்கூடிய வகையிலே வற்றச் செய்யும் தன்மையுடையதாக இருந்து குருதி கசிவு, நீர்க்கசிவு, மலக்கசிவு இப்படிப்பட்ட கசிவுகளை போக்கக்கூடியதாகவும் திகழ்கிறது. ஆயுளை வளர்க்கக்கூடிய ஒன்றாகவும் இது நமக்கு ஒரு கல்ப மருந்தாகவும் விளங்குகிறது. இந்த முசுமுசுக்கை எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம் இன்னைக்கு முசுமுசுக்கை இலைகளை பயன்படுத்தி இரைப்பெருமல், சுவாசப்பாதையில் ஏற்படக்கூடிய இறுக்கம், சளியுடன் கூடிய இருமல் போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து, பல்வலி, தலை சுற்றல் போன்ற பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: முசுமுசுக்கை இலை, அரிசி திப்பிலி, மிளகு, கல்லுப்பு. இந்த மருந்து எப்படி தயார் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். முதல்ல நாம் இந்த மிளகு, கல்லுப்பு, திப்பிலி இதெல்லாம் லேசாக வறுத்துடலாம். ஒரு வேளைக்கான தீநீர் தயார் பண்ண நம்ம 5 மிளகு, 3 திப்பிலி, கல்லுப்பு கொஞ்சமாக ஒரு 2 சிட்டிக்காய் அளவு போட்டோம்னா போதும். இது லேசாக வறுத்துடலாம். வறுத்துட்டு இதை நம்ம இடிச்சிடலாம். இப்போ கல்லுப்பு வறுக்கும் பொழுது அதிக தீயை வச்சு வறுத்தோம்னா வெடிக்கும். அதனால் அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். நம்ம வறுத்து வச்சுருக்க கல்லுப்பு, திப்பிலி, மிளகு இதை இடிச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நீர் விட்டுக்கிட்டு நம்ம இடித்து வச்சுருக்க கல்லுப்பு, அரிசி திப்பிலி, மிளகு இந்த சூர்ணத்தை இதோட சேர்த்துடலாம். நமக்கு தொடர்ந்து நெஞ்சு சளி அல்லது தொண்டையில் கரகரப்பு, கோழை கட்டுதல் இருந்ததுன்னா இந்த சூர்ணத்தை அப்படியே நம்ம 2 சிட்டிக்கை வாயில் போட்டு அதை சுவைச்சி சாப்பிடும் பொழுதும் நமக்கு சளி கரைஞ்சி ஈஸியாக வெளியில் வந்துடும். அல்லது இதை நம்ம உப்பு சேர்க்காமல் தேன் கலந்தும் சாப்பிடலாம். மிளகு மற்றும் திப்பிலி சேர்ந்த இந்த பவுடரை, மிளகு, திப்பிலி, உப்பு சேர்ந்த இந்த பவுடர் நம்ம இதோட சேர்த்து கொதிக்க வைக்கலாம். முசுமுசுக்கை இலைகள், முசுமுசுக்கை கொடின்றது நமக்கு மழைக்காலத்திலேருந்து குளிர்காலம் வரைக்கும் நல்லா படர்ந்து வளரக்கூடிய ஒரு தாவரம். நல்ல சிறிய சிறிய மஞ்சள் பூக்கள் இருக்கும். இதோட பழங்கள் நல்லா சிவப்பு நிறத்தில் இருக்கும். சிறு சிறு மணி போல் பழங்கள் இருக்கும். இந்த முசுமுசுக்கை இலையை நம்ம பச்சையாகவே கூட சாப்பிடலாம். நமக்கு ரொம்ப சளி இருந்தது அப்படின்னா அந்த முசுமுசுக்கை இலை ஒரு இலை எடுத்துட்டு இது உள்ள மிளகு, 2 மிளகு, 2 கல்லுப்பு வச்சு நம்ம வெத்தலை சாப்பிடுவது போல் இப்படி மடித்து அப்படியே பச்சையாக இது சாப்பிடலாம். அப்படி சாப்பிட்டுட்டு வரும்பொழுது 3 நாட்கள் தினம் ஒரு வேளை சாப்பிட்டுட்டு வரும்பொழுது நெஞ்சு சளி கரைஞ்சி வெளியில் வந்துடும். குழந்தைகளுக்கும் வயதில் முதியவர்களுக்கும் கொடுக்கும் பொழுது நம்ம இந்த மாதிரி கஷாயமாக தயார் பண்ணி கொடுக்கலாம். இந்த இலையை இப்போ நம்ம சேர்த்துடலாம். முசுமுசுக்கை இலை நம்ம அடை, ரொட்டி இதெல்லாம் தயார் பண்ணி சாப்பிடுவோம். பனிக்காலத்தில் நம்ம வாரம் ஒரு முறை முசுமுசுக்கை அடை உணவாக எடுத்துகிட்டு வரும் பொழுது சளி பிடிக்காமல் பார்த்துக்கும். ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணக்கூடிய ஒரு மருந்தாக இருக்கும். இந்த முசுமுசுக்கை இலை இப்போ நம்ம சேர்த்துட்டோம். இந்த முசுமுசுக்கை இலை சளி இருமலுக்கு மட்டும் இல்லாமல் தலையில் நீரேற்றம் உண்டாவதால் ஏற்படக்கூடிய தலை சுற்றலுக்கு, வர்ட்டிகோவுக்கு மருந்தாக பயன்படுத்தலாம். வர்ட்டிகோ இருக்கிறவங்க தொடர்ந்து முசுமுசுக்கை இலையோட அரிசி திப்பிலி, மிளகு, உப்பு சேர்த்து கஷாயம் குடிச்சிட்டு வரும் பொழுது அந்த தலை சுற்றல் தீவிரமாகாமல் குறையும். அதே போல் காது வலி இருக்கும் பொழுதும் காதில் இருக்கக்கூடிய தொற்ற இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மருந்தாகவும் இதை நம்ம பயன்படுத்தலாம். வலி நிவாரணியாகவும் இது செயல்படுறதுனாலையும், வாதத்தை களையக்கூடிய மருந்தாக இருக்கிறதுனாலையும், நம்ம இடுப்பு வலி, வாதத்தினால ஏற்படக்கூடிய இடுப்பு வலி போன்ற பிரச்சனை, முதுகு வலிக்கும் இதை நம்ம பயன்படுத்தலாம். பொதுவாக நமக்கு ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இருக்கும் பொழுது, நுரையீரலில் அதிகப்படியான தொற்றோ அல்லது சளி சேர்ந்து இருக்கும் பொழுது முதுகு பகுதியில், மேல் முதுகில் வலி வரும். அந்த மாதிரி வலி இருக்கும் பொழுது முசுமுசுக்கை கஷாயம் எடுத்துக்கிட்டோம்னா அந்த சளி கரைஞ்சி வெளியில் வர்றதோட அந்த முதுகில் இருக்கக்கூடிய வலியும் கம்மியாகும். இந்த குடிநீர் இப்போ தயாராகிடுச்சு. இதை வடிகட்டிடலாம். முசுமுசுக்கை இலை, அரிசி திப்பிலி,
மிளகு மற்றும் கல்லுப்பு சேர்ந்த இந்த பானம் காலை மாலைன்னு 2 வேளையும் 60 ml அளவுக்கு பெரியவர்களுக்கு, 30 ml அளவுக்கு சிறியவர்களுக்கு குடிச்சிட்டு வரும்பொழுது நெஞ்சக சளியை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய மருந்தாகவும், இருமல், ஈலை, இரைப்பிருமல் போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும், அதிகம் கபம் சேர்வதால் ஏற்படக்கூடிய தலை சுற்றலை போக்கக்கூடிய மருந்தாகவும் செயல்படும். அன்பான நேயர்களே, முக்கியா மதராசப்பட்டனா என்று தாவர பெயராலே சொல்லப்பெறுகின்ற முசுமுசுக்கை ஒரு அற்புதமான மருந்தாகிறது என்று நாம் பார்த்து வருகின்றோம். இதை பற்றி அகத்தியர் தன்னுடைய பாடலிலே சொல்லுகின்ற பொழுது, கந்தம் பரவும் களிச்சளியை இது கரைத்து வெளித்தள்ளக்கூடியது என்று சொல்லுகின்றார். அது மட்டுமல்லாமல் புண்களை ஆற்றக்கூடியது, மந்தம் என்று சொல்லுகின்ற ஜடராகினி குறைவு இவற்றை போக்கக்கூடியது, பெரு விஷங்கள் என்று சொல்லுகின்ற விஷத்தை நீக்கக்கூடிய ஒரு ஆன்டிடோட் என்கின்ற மருத்துவ குணத்தையும் இது பெற்றிருக்கிறது. இதனுடைய இலைகளும் சரி, வேர்களும் சரி. இந்த சளியை கரைத்து, கந்தம் பரவுகின்ற சளி என்று சொல்லுகின்ற பொழுது, நாட்பட்ட சளி, நம்முடைய சுவாசத்திலேயே அந்த வாடை, ஒரு இரும்பை போன்ற ஒரு வாடை வருவது, கந்தகத்தை போன்ற ஒரு வாடை வருகின்ற நிலை, நன்கு முற்றிய சளி. இது நுரையீரலை விடாது பற்றி கொண்டு அடம் பிடிக்கின்ற ஒரு சளி என்று சொல்லலாம். அதை கரைக்கக்கூடிய தன்மை இந்த முசுமுசுக்கைக்கு உண்டு. இதை தீநீராகவோ அல்லது அடையாகவோ அரிசி மாவோடு சேர்த்து நாம் பயன்படுத்துகின்ற நிலையிலே இந்த சளியை கரைத்து சுவாச பாதையை சீர் செய்கிறது. அதோடு கூட வயிற்று புண்களை ஆற்றக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. குருதி, எங்கு கசிவு ஏற்பட்டாலும் அதை நிறுத்தக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. இப்படி பல்வேறு நலன்களை தரக்கூடிய இந்த முசுமுசுக்கையோடு பிப்பர் லாகம் என்று சொல்லக்கூடிய அரிசி திப்பிலி சேர்த்திருக்கின்றோம். திப்பிலி ஒரு சளியை கரைக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பெக்டோரண்ட், டீகன்ஜஸ்டன்ட், மூக்கோப்ருலண்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. உடலுக்கு பலம் தரக்கூடியதாகவும் உஷ்ணம் தரக்கூடியதாகவும் விளங்குகிறது. இதனோடு பெப்பர் நைக்ரம் என்று சொல்லக்கூடிய பெப்பர், மிளகு சேர்த்திருக்கின்றோம். மிளகு ஒரு ஆன்டிடோட் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று இந்த முசுமுசுக்கைக்கு ஒத்த மருத்துவ குணத்தை தந்து பல்வேறு நோய்களை போக்கி, குறிப்பாக சுவாசப்பாதையை சீர் செய்கிறது, உடலுக்கு தேவையான உஷ்ணத்தை தருகிறது, வயிற்று புண்களை வெளியேற்றுகிறது, தேவையற்ற நீர், மலம் இவற்றை வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக முசுமுசுக்கை விளங்குகிறது. அன்பான நேயர்களே, சாதாரணமாக மழை காலங்களிலே மரங்களிலே கொடியாக படர்ந்து சுண்டைக்காயை போல சிறிய காய்களையும் சிவந்த கனிகளையும் பெற்றிருக்கின்ற இந்த முசுமுசுக்கை எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.